நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பழனி அருகே இடம் ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக பெண் சரமாரி தாக்குதல். செயல் அலுவலர் மற்றும் பஞ்சாயத்து தலைவரின் கணவர் வெறிச்செயல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரத்தில் வசித்து வருபவர் ஹபீப் ரகுமான். இவருடன் இவர் மனைவி சக்கிலா பானு மற்றும் மகன் சுலைமான் சேட் மூவரும் ஒன்றாக வசித்து வரும் நிலையில் இவர்கள் மூவரும் ரைஸ் மில் நடத்தி வருகின்றனர். முன்னதாக இவர்களுக்கு சொந்தமான இடம் பாலசமுத்திரம் 10வது வார்டு அன்னமார் கோவில் அருகே உள்ளது. தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய பாலசமுத்திரம் பேரூராட்சி தலைவரின் கணவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சுப்புராம் தூண்டுதலின் பெயரில் பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரக்கனி மற்றும் அடியாட்கள் சிலருடன் இவர்கள் இடத்திற்குள் சென்று ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்துள்ளனர். தங்க வீட்டுக்காரர் ஹபீப் ரஹ்மான் என்பவருக்கு 100 ஆண்டு சொத்து பத்திரம் உள்ள நிலம் உள்ளது. அந்த இடத்தை திமுகவினுடைய பேரூராட்சி தலைவரனுடைய தூண்டுதலின் பேரில் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரக்கனி முயற்சி செய்தார். அதற்கு எதிர்ப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் திடீரென்று நேற்று புதன்கிழமை அன்று ஈஓ தேனியிலிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்தார். தடுக்க போன எனது தங்கை சக்கிலாவை சேலை பிடித்து இழுத்தும் அடி வகுத்தில் உதைத்தும் துளுக்குச்சி என்ற ஜாதியை சொல்லியும் திட்டி கீழே தள்ளிவிட்டார். அவர் மருத்துவமனையில் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் அவர் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மீது நாங்கள் PCR கேஸ் கொடுத்து விடுவோம், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள போது அந்த இடத்தில் அத்துமீறி பிரவேசிப்பது மிகப்பெரிய தவறு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பாலசமுத்திரம் பேரூராட்சியில் ஹபீப் ரஹ்மான் என்பவருக்கு, எனது தங்கச்சி வீட்டுக்கார் ஹபீப் ரஹ்மான் என்பவருக்கு பூர்வீக சொத்து 100 ஆண்டு பாரம்பரிய சொத்து உள்ளது. அந்த சொத்து ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காக சில தனியாரின் தூண்டுதலின் பேரில் பாலசமுத்திரம் பேரூராட்சி செயல் அலுவலர் சித்திரக்கனி என்பவர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு இவர்களிடமிருந்து அபகரிக்க முயற்சி செய்கிறார். இதை தடுக்க போன எனது தங்கை சக்கிலாவை துளுக்குச்சி என்ற ஜாதி பெயரை சொல்லி திட்டியும், உன் மீது மாராப்பு சிலை உருகியும், உன் மீது நீ PCR கேஸ் கொடுத்து விடுவேன்னு சொல்லி மிரட்டி கீழே விடுத்து தள்ளிவிட்டார். இதை எனது தங்கை GHல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இதய துடிப்பு மிகவும் கம்மியாக இருக்கிறது. மேற்கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக தேனியிலிருந்து 7-8 அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்கிறார். இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளது. இதுக்கு